அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பெரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றும் பூமியிலே இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கார்? அவரை காட்ட முடியுமா? அவர் இருக்கும் இடத்துக்கு அவருக்கு அட்ரஸ் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி கேட்பவர்கள் அப்படி என்னிடமே சிலர் நேரடியாக இல்லை மறைமுகமாகவும், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் உங்கள் வயசான காலத்தில் உங்கள் டைம் எல்லாம் எங்கு செலுத்தும், அதை விட்டு நீங்கள் வேதத்திலேயே இருந்து எல்லாம் கொண்டிருக்கிறீர்களே, இதெல்லாம் அவசியமா? ஒன்றும் நடப்பதாக தெரியவில்லையே என்று சொல்வார்கள். என்னிடமே சொன்னாலும் உங்களிடமும் சொல்வார்கள். இன்றைய காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக பூமியில் இல்லை, அதை எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டியது. அவர் மேசியாவாக வெளிப்பட்ட பொழுது அவரை தேவனுடைய குமாரன் என்று பெரும்பாலான யூதர்கள் விசுவாசிக்கவில்லை. மாறாக அவரை சித்திரவதை செய்து சிலுவையிலே அறைந்தார்கள். ஆனால் அவரோ யூதர்களுக்கு மாத்திரமல்ல, சர்வலோக ஜனங்களின் பாவங்களையும் சிலுவையிலேயே மன்னித்தார். விசுவாசம் இல்லாதவர்கள் பாவ மன்னிப்பை சுதந்திரித்து கொள்ளவில்லை. தான் செய்த நற்பணங்களை அனுபவிக்க முடியானது மட்டுமல்ல, தன்னை வெறுப்பவர்களும் விசுவாசியாதவர்களும் பூமியில் தன்னை காணாதிருப்பார்கள் என்றார். அது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவரை விசுவாசிக்காமல் பாவத்தையே செய்து கொண்டு இருப்பீர்களே. ஆனால் என்ன சொல்கிறார் அவர்? நீங்கள் என்னை காணவே முடியாது. நான் இப்போ உயிரோடு இருக்கேன், நான் ஏறி போன பிறகும் என்னை காண்பார்கள், நீங்கள் காண மாட்டீங்க. என்னை தரிசிக்கிறவர்கள் யாராக இருப்பார்கள் என்பதை அவர் இந்த இதில் சொல்லியிருக்கார் விவரமாக. நீங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, சந்தேகம் கொள்ளுகிறவர்களாக இருந்தாலும் சரி, பரியாசம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கெல்லாம் நான் தென்பட மாட்டேன். ஆகையால் நீங்கள் என்னை நோக்கி என்னுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்னை விசுவாசிங்கள் என்று மத்தேயு 23:37 39 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அவர் சொல்லுவது விளங்கும். மத்தேயு 23:37-39. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வீடு பாழாக்கப்படும். யூதர்களுக்கு அவர் தெளிவாக சொல்லிட்டு போனார், நீங்கள் யார் யார் என்னை விசுவாசிக்கவில்லையோ, யார் யார் கிறிஸ்தவனாக மாறவில்லையோ, அந்த யூதர்கள் இருக்கும் இடமும் யூதரிடமும் சகாகாலங்களிலும் அங்கே பிரச்சனைகள் வரும், அவர்களுடைய வீடுகள் இடிக்கப்படும், அவர்கள் பாழாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் உங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து எல்லாம் என்னோடு கூட எடுத்துக்கொண்டு போகலாம் என்று நினைத்தால் நீங்கள் மாறி செயல்படுகிறீர்கள் என்று அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லுகிறார். இதுவரை என்னை காணாதிருப்பீர்கள் என்று சொல்கிறார்கள். காணாதிருப்பீர்கள் என்று சொல்கிறான்னா, யார் யார் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் முகமுகமாக இயேசுவை பார்ப்பார்கள், அவர்கள் காண்பார்கள். நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேனே, ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக பார்ப்பேன். நான் தேவனை முகமுகமாக, அவர் இருக்கிற தரமாக, அவர் எப்படி இருக்கிறாரோ, எப்படி வெளிப்படுகிறாரோ அதன்படி நான் அவரை காண்பேன். ஆனால் என்னை விசுவாசிக்காதவர்கள் என்னை காணாமலே போய் விடுவார்கள். அந்த பாக்கியம் விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடையாது. அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை என்னவென்றால், அவரை விசுவாசிப்பவர்கள் மாத்திரமே இரண்டாம் வருகையின் போது இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசிக்க முடியும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நடந்து அவரை விசுவாசிப்பவர்களுக்கே இது சாத்தியமாகும். ரட்சிப்பவரே இல்லாமல் எப்படி ரட்சிக்க முடியும் என்று சொல்பவர்களுக்கு இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. கேட்பாங்க, நீ இயேசு கிறிஸ்து தான் ரட்சிக்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடியவர்கள், அவரே இங்கே இல்லை, அப்புறம் ரட்சிப்பு எப்படி வரும்? அதற்கு தான் இந்த செய்தி. இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவரை காணாதிருந்தும் விசுவாசிப்பவர்களுக்கு இயேசு கிறிஸ்து வழியில் நடத்துவதற்காக சத்திய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது.
இயேசு கிறிஸ்து இங்கிருந்து என்னில் போய் அவர் அந்த சமயத்தில் இருந்தபோது எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றால் எந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிரசன்னம் இருந்ததோ, எந்த விசுவாசிகளுடைய இடத்திலேயே இயேசு கிறிஸ்து இருந்தாரோ அதே இடத்தை நிரப்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் என்ற பெயரிலே கொடுக்கப்படுவார். ஆகையால் நீங்கள் திக்கற்றவர்களாக விடப்படுவதில்லை. எப்படி அங்கிருந்து இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லுவாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டு அதை உங்களுக்கு சொல்லுகிறார். ஆகையால் உங்களுக்கு எந்த மாற்றமும் வராது. யோவான் 14:12 வரை வாசிப்பீர்களே. ஆனால் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பா இருப்பது. ஒருவன் இயேசு கிறிஸ்துவில் அன்பா இருக்கான்னா அவருடைய கற்பனைப்படி அவன் நடக்கிறான்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து அடிக்கடி என்னிடம் நேசமாயிருங்கள் என்று யாரும் அடிக்கடி கிறிஸ்தவர்கள் உபயோகிக்கக்கூடிய வார்த்தை நேசமாயிருங்கள் நேசமாயிருங்கள். வேதத்திலே இயேசு கிறிஸ்து என் மீது அன்பாயிருங்கள், என் மீது அன்பாயிருங்கள், அழகான தமிழ் வார்த்தை, அன்பாயிருங்கள். நீங்கள் அவரை பற்றி பேசும் பொழுது அவரிடம் அன்பாயிருங்கள். எப்படி நீங்கள் அவர் உங்கள் குடும்பங்களில் ஒன்றானவர், அவர் உங்கள் குடும்பத்திற்கு தலைவரானவர். ஆகையால் அவர் உங்களிடம் அன்பாயிருக்கிறார். நேசிக்கிறவர்கள் நண்பர்களோ பக்கத்து வீட்டுக்காரனோ. ஆனால் நீங்கள் உங்களோடு உடன்பிறப்புகளையும் உங்களுடைய அவயவங்களை நீங்கள் அன்பாக இருக்கிறீர்கள். நேசிப்பது வித்தியாசமான வார்த்தை. அதை யோவான் 16ஆம் அதிகாரத்திலே அவர் இவரை பற்றி பேதுருடன் கேட்பான், நீ அன்பாக இருக்கிறாயா, நீ நேசிக்கிறாயான்னு. அவன் நேசிக்கிறேன் 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 என்று சொல்லுவான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நீ நேசிலே, நீ அன்பாக இருங்கள். என்மீன் அன்பாக இருந்தால் என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடப்பீர்கள். ஒரு கணவன் ஒரு மனைவியின் மீது அன்பாக இருப்பதினால் கணவன் சொல்வதை அந்த ஸ்திரீ கேட்கிறாள், அந்த மனைவி சொல்வதை அந்த மனுஷன் கேட்கிறான். அந்த அன்பு தான் அங்கு விளையாடுகிறது. ஒரு தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கிடையே அன்பு இருக்கிறது, நேசம் இல்லை. அந்த நாள் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரும் தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு அன்பாக இருக்க வேண்டும். நேசமாக நேசிக்கிறேன் என்று அப்போஸ்தலர் பேதுரு சொன்னது போல சொல்லக்கூடாது. அவர் நமக்கு தூரமானவர் அல்ல, நம்ம குடும்பத்தோடு சேர்ந்தவர் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் அன்பாயிருந்து அவரை விசுவாசித்து நடப்பவர்கள் 2ஆம் வருகையில் அவரை முகமுகமாக தரிசிப்பார்கள் என்றார். யோவான் 14:19 வரை வாசிப்பீர்களே. ஆனால் இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிற படியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். என்ன சொல்றார், நீங்க எனக்கு கொஞ்ச காலம் இருங்க, நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நான் என்ன பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, நான் போயிடுவேன். அதன் பிறகு நீங்கள் என்னை காண்பீர்களாங்கிற சந்தேகம் உங்களுக்கு ஒன்று, நிச்சயமாக காண்பீர்கள். நீங்கள் என்னிடத்தில் வரும்போது நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இங்கு நமக்கு அவர் இது கொடுக்கிறார், இஸ் கிவிங் எ சர்டிஃபிகேஷன். எஸ், நீங்கள் என்னை காண்பீர்கள். அவரை காணாமல் இருந்து இன்றைக்கு இப்போ
அவரை பூமியிலே காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு செலுத்தி விசுவாசமாயிருந்தால் ஆத்தும ரட்சிப்பு நிச்சயம் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆத்ம ரட்சிப்பு என்பது நித்திய ஜீவனை குறிக்கிறது. ஆத்மா ரட்சிக்கப்பட்டு நித்தியமாக தேவனோடு கூட இருப்பதை தான் ஆத்ம ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. 1 பேதுரு 1:5-9 வரை வாசிப்பீர்களேயானால், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். இந்த ஆத்ம ரட்சிப்பு உங்களுக்கு 2ஆம் வருகையில் கொடுக்கப்பட்டு பூமியில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். ரட்சிப்பு என்ற வார்த்தை காமனாக உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை. ஒரு நோயில் இருந்தால் அந்த நோயிலிருந்து ரட்சிக்கப்படும். கர்த்தாவே என்ன ப்ராப்ளம் வருது, அதிலிருந்து ரட்சியும், என்னை காப்பாற்றும் என்ற வார்த்தை எந்த காரணத்தை எந்த ஒரு பொருளில் தான் அது சொல்லப்பட்டிருக்கும். நாம் ரட்சிப்பு என்று சொல்லக்கூடியது பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது. நீங்கள் மரித்து உங்கள் ஆத்மா நீதிமான்களுடைய ஆத்மாவாக போகுமானால் அது எழுப்பப்படும் நேரத்தில் நீங்கள் முழுமையான ரட்சிப்பை பெறுவீர்கள், அதாவது நித்திய ஜீவனை பெறுவீர்கள் என்றுதான் வேதம் சொல்கிறார். அதைத்தான் இங்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த விசுவாசிகள் அடிக்கடி சொல்லுவார், என்ன கஷ்டம் வருது எனக்கு, நான் ஏன் விசுவாசி இல்லாமல் இருந்து நான் வேறு ஏதாவது பொழுதில் எனக்கு கஷ்டம் வரும்போது நான் தாயத்தை வாங்கி கட்டியோ அல்லது வேறு ஏதாவது பரிகாரங்கள் செய்தோ வந்திருக்கலாமே, இந்த இயேசுவை நோக்கி நான் ப்ரே பண்ணுறேனே, எனக்கு ஒன்றும் ஆகவில்லையே என்று சொல்வார்கள். அதுக்கு விடை இந்த வசனத்திலே இருந்தது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சோதிக்கப்படும் உங்கள் விசுவாசம், அதாவது அக்னியிலே எப்படி அந்த பொன் சோதிக்கப்படுகிறதோ, சோதிக்கப்படும் பொழுது அதனுடைய கரைகளெல்லாம் நீங்கி போகிறதோ, அந்த பொன் சுத்தமாக்கப்படுகிறதோ, அதே மாதிரி ஒவ்வொரு விசுவாசியும் பாடுகளினாலும் அவனுடைய உபத்திரவங்களினாலும் சோதிக்கப்படுகிறார்கள். நீங்கள் சோதிக்கப்படும் போது என்ன நடந்தது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களிலிருந்து சோதிக்கப்படுவதற்கான காரணம் என்னவா இருந்தது அதை விட்டுவிட வேண்டும். அப்படியானால் தான் உங்களிலிருந்து இந்த அழுக்கு மாசு விலகி போகும், நீங்கள் சுத்த தங்கை போல இருப்பீர்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இனி தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களை தேவனுடைய புத்திரர்கள் என்று வேதம் அழைக்கிறது. தேவனுடைய நம்ம இப்போ சொல்லிட்டோம், நீங்கள் நீதிமான்கள் ஆகும் பொழுது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அவர் உங்களை வழி நடத்துகிறார். அவர் எப்படி வழி நடத்துகிறார், எப்படி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்களோ அதன்படி அவர் வழி நடத்துகிறார். உங்களுக்கு ஒரு பெரிய கேடகமாக இருக்கிறார். உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதை நீங்கள் விசுவாசித்தால் அப்படி, விசுவாசிக்கவில்லை என்றால் அதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஆகையால் அப்படிப்பட்டவர்கள் நாம் புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறோம். புத்திரர்னா என்ன? ஒரு தகப்பனுக்கு புத்திரன்னா அவன் பார்த்து அப்பான்னு தான் கூப்பிடுவான், அவன் அம்மா பார்த்து அம்மானு தான் கூப்பிடுவான். அதே மாதிரி இந்த ஒரே ஒரு கூட்டத்தில் மட்டும்தான் அப்பா பிதாவே என்று கடவுளை அழைக்கக்கூடிய சாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். தேவனுடைய புத்திரராக இருக்கக்கூடியவன் அப்பா பிதாவே என்று தான் அழைப்பான். அந்த அப்படிப்பட்ட அழைக்கக்கூடிய சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். ரோமர் 8:11-16 வாசிப்பீர்களே ஆனால், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர்
உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைத்திருப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். காணாதிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ஆவியானவர் நம்முடைய வேண்டுதல்களை பரலோகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு செல்கிறார். இங்கே ஆவியானவர் இருக்கார். எனக்கு அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த இயேசுவினுடைய என்னை வேண்டுதலை எப்படி வைக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது. கர்த்தாவே 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 என்று சொல்ல வேண்டுமா? இல்லை என்றால் அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாரே அதன் விதமாக சொல்ல வேண்டுமா? எந்தபடியாக சொல்ல வேண்டும்? முதலில் எதை சொல்ல வேண்டும், அதன் பிறகு எதையாவது அதோ பெரிய பிரசங்கத்திலே சொல்வார்கள். முதலாக தேவனை மகிமைப்படுத்துங்கள், அதன் பிறகு அவருடைய செயல்களை சொல்லுங்கள், அதன் பிறகு என்ன வேண்டுமோ அப்படி என்று வரிசைப்படுத்தி சொல்வார்கள். உண்மை என்னவென்றால் எப்படி நாம் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும் என்கிற அந்த விதம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்முள் இருக்கக்கூடிய ஆவியானவருக்கு தெரியும். அந்த ஆவியானவர் இன்னும் ஒன்று கூட தெரியும், நாம் என்ன செய்ய விரும்புகிறோம், ஆவியிலே நாம் என்ன விரும்புகிறோம் என்பதும் அவருக்கு தெரியும். ஆகையினால் நம்முடைய விண்ணப்பங்களை சரியான முறையில் எடுத்து சொல்வதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிற இவர்களையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் அதே வேணுமோ கடைசி காலத்தில் இவர் சொல்லிட்டு போகிறார் அப்படி நினைக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் தேவனோடு இருக்க வேண்டும் எந்த ஒரு வாஞ்சையோடு இந்த காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ரோமர் 8:23-27 வரை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின் படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். சொல்லப்பட்டிருக்கும் எப்படி உங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார் என்று. அவர் பெருமூச்சுடன் செய்கிறார். ஐயோ என் பிள்ளைகளுக்கு தெரியலையே, இவன் என்னமோ வேணுங்கிறான், என்னதையோ பார்த்து சொல்கிறான், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதே அவர் அவனுக்கு உதவி செய்கிறார். அவங்களோடு கூட இருக்கிறார். அவருக்கு வாசம் பண்ணுவதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். அது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வேறு பிசாசனுடைய ஒன்றை வைத்துக்கொண்டு ஆவியானவரே ஆவியானவர் என்று சொல்லக்கூடிய ஆவியானவர் வந்தால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். அந்த பாவ காரியங்கள் உங்களுக்கு வெறுப்பாக தோன்றும். இது சத்தியம். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரியான ஒரு நிலை வரும் வரைக்கும் நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை. நாம் பரிசுத்தவான்களாக பூமியில் வாழ்ந்து மரிப்போமானால் நம்முடைய ரட்சிப்பு, அதாவது நித்திய ஜீவன், 2ஆம் வருகையின் போது அது அருளப்படுகிறது. இதை எபிரேயரில் 9:27-28 வாசிப்பீர்களையானால் விவரமாக சொல்லப்பட்டிருக்கும். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ரட்சிப்பு இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
எனக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ரட்சிப்பு அளிக்கிறதுக்கு வரேன். அப்போ எவன் காத்துக்கிட்டு இருக்கலையோ அவனுக்கு கிடையாது. தெளிவாக இருக்கு அந்த வாசகம். தமக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ரட்சிப்பு வருகிறார். உங்களுக்கு ரட்சிக்கப்பெற வேண்டுமானால் ஆண்டவரே என்னை ரட்சி, நீங்கள் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அவர் வரும்போது பார்த்துக்கலாம், நீங்கள் வேறு இடத்துக்கு போயிடக்கூடாது. தனக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ரட்சிப்பு அளிப்பதற்காக அவர் வர்றார். இனி தன்னுடைய தாம் பரமேறி சென்ற பின்பு, இப்போ இங்கே கிடையாது, போயிட்டார். பின்பு அவரை விசுவாசிப்பவர்கள் அவர் மீதான விசுவாசத்தில் பின்மாறி போக நேரிடலாம் என்பதை அறிந்து அவர் நேரடியாக பிரசன்ஸ் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை ரட்சிப்படைய செய்து காண்பித்தார். என்னன்னா, அவருக்கு தெரியும் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இவங்க நம்ம காணலன்னா ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. அதனால் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே ஒவ்வொருவர்களுக்கும் ஆசீர்வாதம் வரும்போதும் நோயாளிகளை குணப்படுத்தும் போதும் தான் இல்லாமலே அது எப்படி அவரை குணமாக்க முடியும் என்பதை அவர் அங்கு சொல்லி காண்பித்தார். அதனால் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுவோம், இவர் இல்லைன்னா அது இப்படித்தான் நம்ம செய்யணுமோ என்கிறதையும் இங்கே இருக்கும்போதே சொன்னார். அநேக எக்ஸாம்பிள் வைத்து விட்டு போனார். நான் இல்லைன்னு கவலைப்படாதுங்க, நான் இல்லாட்டாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையினாலே அவர்கள் குணமாகி விடுவார்கள், என்னுடைய வல்லமையினாலே அவர்கள் குணமாகி விடுவார்கள், என்னிற்கு மேல் இருக்கக்கூடிய விசுவாசத்தினாலே அவர்கள் குணமாகி விடுவார்கள். அதுக்கு நான் அங்கே போய் நின்று கையை வச்சு தொட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இன்றும் நான் அங்கேருந்து இங்கே வரணுங்க தேவையே இல்லை. என்னுடைய வார்த்தை வந்தால் போதும், என்னுடைய வல்லமை வந்தால் போதும், உங்களுடைய விசுவாசம் இருந்தால் போதும். அவர் என்ன அது சொல்லக்கூடிய சில காரியங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் யாருடைய பாவத்தை மன்னிக்கிறீர்களோ அவர்கள் பாவம் மன்னிக்கப்படும். அது அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறார்? நீதிமான்களுக்கு கொடுக்கிறார், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறார். நீ என்ன ஒன்றும் தேட வேண்டாம், இங்கேயே பாரு, வாசியுங்கள். முதலாவது தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவள் குணமாகிறார். அவர் வரல, அவர் போகல. அது லூக்கால் 7:1-10 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். இங்கு அவன் சொல்லுவான், நான் எல்லாம் உங்கள்கிட்ட வாரதுக்கு தகுதி உள்ளவன் இல்லை, நீ பெரியவர், நான் தகுதி உள்ளவன் இல்லை. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவான் ஆண்டவரே, அந்த வார்த்தை இவனை குணமாக்கணும். நாமும் இப்போ சொல்லாமே, ஆண்டவரே நாங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வாரதுக்கு தகுதியானவர்கள் இல்லை, ஒரு வார்த்தை அங்கேருந்து சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுமே என்று நாம் சொல்லலாமே. அதே மாதிரி தான் கல்லறை, லாசரும் கல்லறை முன்னால் நின்று இவர் அங்கே போய் எல்லாம் பண்ணி ஒன்றுமே பண்ணவில்லை.
லாசருவே வா என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை லாசருவை வெளியே கொண்டு வந்தது. அடுத்ததாக ஒரு எரிகோவிலிருந்து அவர் வரும்போது ஒருவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். பர்திமேயு என்பது அவன் பேர். அது மார்க் 10 சொல்லப்பட்டிருக்கும், லூக்கா 18 சொல்லப்பட்டிருக்கும். அந்த 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 குருடனை அவன் கத்துவான். அங்கே எல்லாம் நிறைய ஜனங்கள் ஓடுறாங்கன்னு தெரிஞ்சவொடனே கேட்பான், இங்கே என்ன பார்த்துட்டு சத்தம் இருக்கு, எனக்கு ஒன்றும் கண்ணு தெரியலையே. ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வர்றார். ஓ அப்படியா, எங்கே வர்றாருன்னா நான் பக்கத்தில் வந்துட்டாருன்னு சொல்லுவான். உடனே இவன் கத்த ஆரம்பிச்சிருவான், தாவீதின் குமாரனே என்னை ரட்சியும், தாவீதின் குமாரனே என்னை ரட்சியும். இப்போ இயேசு கிறிஸ்து கடந்து போகும்போது அந்த சத்தத்தை கேட்குறாரு. யாரோ ஒருவன் தன்னை ரட்சிக்க தன்னை நோக்கி கூப்பிடுகிறான். உடனே அவன் நிற்கிறார். நின்ன உடனே இவனுக்கு புரிஞ்சு போச்சு, நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நமக்கு பார்வை கிடைத்து விட்டது. இயேசு இவனை கூப்பிடலை, இவன் மேலே கையை வைக்கலை, ஒன்றுமே பண்ணலை. என்ன சொன்னார்? உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது. அவனை கூப்பிடுவான்னார். அவர் கூப்பிட்றான்னு சொன்ன உடனே மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 46 வாசித்து பார்ப்பீங்கன்னா அவன் மேலே ஒரு கோட்டு போட்டிருப்பான். எல்லா குருடர்களுக்கும் ஒரு அடையாளம் கொடுத்துருப்பார்கள் இஸ்ரவேலில். அவன் குருடனுங்கிறத வெளியே இருந்து கண்டுக்கலாம். அவன் தான் குருடன் இல்லை என்று தீர்மானித்து அந்த கோட்டத்துக்கு வெளியே அடைஞ்சிட்டான். அவர் கூப்பிட்டுருக்க தான் செய்கிறாரு, என்ன தன்னோட பேசக்கூட இல்லை. அங்கே போகும்போது அவர் என்ன சொன்னார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ விசுவாசமாக இருந்தால் உனக்கு பார்வை கிடைக்கும், நீ விசுவாசம் இல்லாமல் இருந்தால் இப்படியே தான் இருப்பாய். லூக்கா 18:35-43 வரை வாசிப்பீர்களே. ஆனால் பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயன் ஆகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். இன்னும் ஒரு காரியம், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து போகும்போது ஒரு 12 வயது இரத்த போக்குள்ள ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய வஸ்திரத்தை பிடித்தபோது அந்த வல்லமை இறங்கி அவர் குணமாகிடுவார். இதெல்லாம் நடந்தது. அவர் கேட்பார், எந்த தொட்டது யாருன்னு கேட்பார். அப்போது பேதர் சொல்லுவான், இத்தனை பேர் சுற்றி நிற்கிறோம் ஆண்டவரே, 6 பேர் உம்மோடு சுற்றி வருமே, எத்தனை பேரும் உண்மை இடிச்சிருப்போம், தட்டியிருப்போம், என்ன தொட்டது யாருன்னு கேட்டால் நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? அவர் சொன்னார், இல்லை, என்னுடைய வல்லமை இறங்கியதை கண்டு. வல்லமை இவர் இறக்குனதா அவர் சொல்லலை. அந்த விசுவாசத்தின் மூலம் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட போது அந்த வல்லமை இறங்கி போயிடுது. இவர்கிட்ட பர்மிஷன் கேட்கல, அந்த வல்லமை இறங்கி போகிறதே அவர் கண்டார். அப்படித்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியங்கள் லூக்கா 8:43-48 வரை. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்ன போது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன்,
ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அதனால நாம் ஒரே ஒரு காரியம்தான் செய்யணும். அந்த 1 கொரிந்தியர் 15:1-8 வரை நீங்கள் வாஸ்து பார்ப்பீங்களா? அவருடைய பிறப்பு, அவர் கன்னியில் பிறந்தார், கன்னியின் வயிற்றில் பிறந்தார், பரிசுத்த ஆவியால் உற்பத்தி செய்யப்பட்டவர், அவர் நமக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், அவர் சிந்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. அதன் பிறகு அவர் மரித்தார், சிலுவையில் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட போது அவருடைய மனிதத்தன்மை நடந்துவிட்டது. அவர் தெய்வமாக பரமேறி போனார். இவைகளெல்லாம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்காமல் இருந்தால் இந்த பிரசங்கத்தை நான் சொல்லலாம் உங்களுக்கு புரியாது. அவர் எல்லா தருணத்தையும் கொடுக்கிறார், எல்லா வழியும் கொடுக்கிறார். நான் என் வார்த்தையினால் உன் குணமாக்குவேன், நீ என்கிட்ட கேளு. என் வல்லமை நீ என்னை நோக்கி விசுவாசி, நான் என் வல்லமை உன்னை நோக்கி ஓடி வரும்பா அப்படிங்கிறாரு. அவர் இன்னொரு காரியம் என்ன சொல்கிறாரு? வார்த்தையில் வரும், வல்லமையினால் வரும், நீ விசுவாசித்தாலே போதும். அந்த விசுவாசமே, நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அந்த விசுவாசமே உன்னை குணமாக்கி விடும். இன்னும் அநேக இடத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுவீர்களே, ஆனால் 2-3 பேர் சேர்ந்து என்னை நோக்கி, உன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன், என் பிரசன்னம் அங்கே வரும் என்று சொல்லுகிறார். நான் அங்கே தான் இருக்கேன், நான் சரீரப்பிரகாரமாக தான் அங்கே இருக்கிறேன், நான் அங்கே தான் நடமாடிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய செயல்களெல்லாம் பாவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் நீங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் வேதத்தை தெளிவாக புரிந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தயாராக இருங்கள். அன்பான பிதாவே, மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நாங்கள் செய்கிற பாவங்களை எங்களுக்கு அழித்து போடுவதற்காக என்னென்ன காரியங்களை எல்லாம் நீர் செய்ய முடியுமோ அவைகளெல்லாம் நீங்கள் சொல்லி சென்றிருக்கிறீர்கள். நாங்கள் தெரியாமல் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு எப்படி ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும், எப்படியான நிலையிலே நாங்கள் நடந்து சொல்ல வேண்டும் என்பதை அவர் எங்களுக்கு உணர்த்துவாராக. இவைகளெல்லாம் நீங்கள் செய்ய போவதற்காக கோடான கோடி நன்றி. அன்பான பிதாவே, ஆமீன்.